ஏசி கூலிங்கே வரமாட்டேங்குது டே டைம்ல, நைட்ல கூலிங் நல்லா வருது. இதுதான் இந்த வண்டியோட கஸ்டமர் கம்ப்ளைண்ட். நான் எடுத்திருக்க வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா VW ஜெட்டா 2 லிட்டர் டீசல் வண்டி. இதுல விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் செக் பண்ணி பார்க்கும்போது லீக்கேஜ் எங்கேயும் தெரியல. ப்ரெஷர் டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது ஏசி கேஸ் கரெக்டா லெவல்ல இருக்கு. ஸோ இதனால ஸ்கேன் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். டிடிசி பார்த்தீங்கன்னா இந்த டிடிசி கோடு மட்டும்தான் ரிட்ரீவ் ஆகுது. கிளியர் பண்ண உடனே திருப்பி வருது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்லைட் போட்டோ சென்சார்னு சொல்லுவோம். ஆட்டோமேட்டட் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கிற எல்லா வண்டியிலுமே இந்த போட்டோ சென்சார் வந்து வரும். இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா டேஷ்போர்ட்ல சென்டர்ல வின்ஷிங் கிளாஸ் ஒட்டினா போல இருக்கும். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா போட்டோ டயோட் செல்லுன்னு இருக்கும். இது என்ன வேலை பண்ணனா லைட் எனர்ஜில இருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ சூரிய ஒளி இது மேல படும்போது வோல்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகும். டார்க்ல இருக்கும்போது வோல்டேஜ் வந்து அதிகமாகும். 0 to 5 வோல்டேஜ் தான் இந்த சென்சார் வந்து கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுக்கும். இதை பேஸ் பண்ணி தான் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து ஏசி கூலிங்கை இன்க்ரீஸ் பண்றது டிக்ரீஸ் பண்றது வேலையை பார்க்கும். இந்த வண்டியில இந்த கப்ளர் வந்து லூஸ் கான்டாக்ட் ஆனதுனால இந்த டிடிசி வருது. இதை கிளியர் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்தா எந்த ஃபால்ட் கோடுமே வரல. கரண்ட் டேட்டாக்குள்ள போயிட்டு ஏசி கூலிங் காயிலோட தெர்மிஸ்டர் வேல்யூ பாத்தீங்கன்னா கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 2ல கட் ஆஃப் ஆகுது. அப்போ அவுட் சைட் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு பாருங்க, 41ல இருந்தது. இன்ஜின் கூலன் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 90 டிகிரில இருக்கு. இந்த மாதிரி உங்க வண்டியில செக் பண்ணி பாருங்க, யூஸ் பண்ணி பாருங்க.